ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, உன் நம்பிக்கை நன்மையாக மாறும்னு ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீங்க, ஆனால் சில காரியம் நடந்துரும் நினைக்கிறீங்க, ஆனால் நடக்க மாட்டேங்குது. உன் வாழ்க்கையில் இப்படி தான் சில தடுமாற்றத்தை என் ஆவியானவர் காண்பிக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தில் தடுமாறி கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற காரியத்தில் நடக்காதபடிக்கு தடையாகவே இருக்கிறது அல்லவா? இன்றைக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை, உங்கள் நம்பிக்கை நன்மையாய் மாறும்னு என் தெய்வம் சொல்கிறார். ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம், இப்பொழுதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கை கொண்டிரு, இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஓசியா தீர்க்கன் மூலமாய் தேவன் நம்மளோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, உன் தேவனிடத்தில் திரும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் திரும்பாதபடி இருக்கிறோம். ஆண்டவரை நம்பினாலும் உலகத்தை நம்பிக்கொண்டிருக்கிறோம், சில மனிதர்களை நம்பிக்கொண்டிருக்கிறோம், சில அதிகாரிகளை நம்பிக்கொண்டிருக்கிறோம். இவர்கள் மூலமாக நடந்துரும், இவர்கள் மூலமாக காரியம் வாச்சிரும், இவர்கள் மூலமாக என் காரியங்கள் ஜெயமாய் முடியும் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீங்க. ஆனால் தேவன் சொல்கிற ஒரு வார்த்தை, நீ தேவனிடத்தில் திரும்பு. என் தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்று சொன்னால், தயவையும் நியாயத்தையும் கை கொண்டிரு. நம்முடைய தேவன்கிட்ட ரெண்டு உண்டு, தயையும் உண்டு, நியாயமும் உண்டு. மனுஷன்ட்ட தயையும் இருக்காது, நியாயமும் இருக்காது. அவன் மனுஷன்ட்ட அநியாயம்தான் என்ன செய்யப்படும், காணப்படும். மனுஷன்ட்ட நன்மை செய்ய நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கிற ஆசையே தயை என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கி இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனுஷர்களும் தீமை செய்கிறவர்களாகவே என்ன செய்து விட்டார்கள், மாறிவிட்டார்கள். வேலை ஸ்தலத்தில் கூட, குடும்பத்தில் கூட, சொந்த பந்தத்தில் கூட இன்றைக்கி தீமை செய்கிறவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். இதன் மத்தியில் நம்முடைய தேவன்கிட்ட அவர் தய உள்ளவர், அவர் நியாயம் செய்கிறவர். இதை நீங்கள் கை கொண்டிருங்க. நீங்கள் அவருடைய பிள்ளைகள். உலகம் தீமை செஞ்சாலும் நீங்கள் தயை செய்யுங்க, நீங்கள் நியாயம் செய்யுங்க. உங்களுடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? அவர் நீதியும் நியாயத்தையும் செய்கிற ஆண்டவர். இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டு. அப்படின்னா ஒரு காரியம் நடந்து முடிந்து வர, நடக்கலை, சாத்தியமில்லை, எதிர்மறையாக தான் இருக்குது, இனிமேல் நடக்கவே நடக்காது என்று சொல்லி உலகம் சொல்லலாம். ஆனால் இடைவிடாமல் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறது என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஏதோ ஒரு வியாதியின் மத்தியில் இருக்கிறீங்களா, மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா, இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. முடியாதுன்னு சொல்கிறாங்களா, உனக்கு வர்ற வருமானத்தில் இந்த கடன் பிரச்சனைலேருந்து வெளியே வரவே முடியாது, இனிமேல் இந்த கடனில் தான் நீ வாழணும், அவ்வளவுதான் என்று சொல்கிறார்களா, இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. உன் பிள்ளைகளை குறித்து இந்த உலகம் என்ன செய்ய நிந்திக்கிறதா? உன் பிள்ளைகளால் முடியாது, இந்த குடும்பத்தில் இந்த பிள்ளைகள் ஞானம் இல்லாத பிள்ளைகள், இந்த பிள்ளைகளால் ஒன்று முடியாது என்று சொல்லி உங்கள் பிள்ளைகளை அவமதிக்குதா? உங்கள் பிள்ளைகளை புறம் தள்ளுகிறார்களா? அவர்கள் மத்தியில் உன் பிள்ளைகளை குறித்து இடைவிடாமல் நீ தேவனை நம்பிக்கொண்டிரு. நீ நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது உன் நம்பிக்கை நன்மையாய் மாறும் என்று சொல்லி தீர்க்கமாய் கர்த்தர் பேசியிருக்கிறார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தை எங்கெல்லாம் கேட்டார்களோ கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்துலையே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை நன்மையாய் மாறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.